வணக்கம் தமிழ் மக்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது அணிலாடும் முன்றில் முத்துக்குமார் அவர்களின் புத்தகத்திலிருந்து பாகம் 5. ஆயா அம்மாவை பெற்ற அம்மாச்சி காலையிலிருந்து இரவு வரையிலும் தினசரி ஒரு பூ பூத்தபடி இருப்பது அபூர்வம் என்றால் அவளும் அபூர்வம்தான். காது வளர்த்து தண்டட்டிகளாட கல்யாண வீடுகளில் நிறைய சாப்பிட்டு வெற்றிலை போட்டு உதட்டில் விரல் மூடி காவி நீர் உமிழ்ந்தால் ஒரு பாகம் சென்று விடும். அவ்வளவு வலுவும் வீரியமும் மிக்கவர். நேர்மாறாக பிள்ளை மனசு. யார் அழுதாலும் எதற்கென்று கேட்காமல் தானும் அழுவாள். அழுபவனை விட அதிகமாகவும் உண்மையாகவும். கந்தர்வன் கதைகள் தொகுப்பிலிருந்து. ஒரு ஊர்ல ஒரு ஆயா இருந்துச்சு. அந்த ஆயா அப்பாவை பெத்த ஆயா. இவன் எப்பவும் ஆயா ஆயான்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் இவன் கூட படிக்கிற பையன் இவன் கிட்ட வந்து, எங்க வீட்டுல எல்லாம் நாங்க பாட்டின்னு தான் கூப்பிடுவோம், வேலைக்காரவங்களைத்தான் ஆயான்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் இவனுக்கு என்னவோ மாதிரி ஆயிடுச்சு. அந்த பையன் பணக்கார பையன், அவன் சொன்னா அது சரியாகத்தான் இருக்கும்னு தோணுச்சு. அதற்கப்புறம் 2 நாள் இவனும் பாட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சான். அது ஏதோ ஆயாவுக்கு பணக்கார கவுன் போட்ட மாதிரி தோணவே, சரி நம்ம ஆயாவுக்கு பணக்கார தோற்றம் வேண்டாம், அது ஏழையாகவே இருந்துட்டு போகட்டும்னு விட்டுட்டான். அப்பாவை பெத்த அந்த ஆயாவை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இவனை வளர்த்தது அந்த ஆயாதான். சக்கச்செவேல்னு அழகா இருக்கும். அழகுலயே பல அழகு இருக்கு. தீ மாதிரி மிரட்டுற அழகு, அருவி மாதிரி பிரமிக்க வைக்கிற அழகு, கடல் மாதிரி கொந்தளிக்கிற அழகு, சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ஆயாவோட அழகு மலை மாதிரி அமைதியான அழகு. முதுமையோட கோடுகளும் சேர்ந்து அந்த அழகை ஒரு அற்புதமான ஓவியமாக மாற்றியிருந்தது. அந்த ஆயா சுத்த சைவம். வாரத்துல 4 நாள் விரதம் இருக்கும். அதனால வீட்டுல அசைவம் சமைக்க மாட்டாங்க. இவன் இப்ப வரைக்கும் அசைவத்தை ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஆயா 13 வயசுல கல்யாணமாகி தாத்தாவுக்கு வாக்கப்பட்டு வந்துச்சான். இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாத்தா இருந்துட்டாரு. அந்த காலத்துல வண்டி கட்டி போய் மகாத்மா காந்தியோட பேச்ச கேட்டது, சுதந்திரம் வந்தப்போ ஊரே கொண்டாட்டமா இருந்ததுன்னு நிறைய கதை சொல்லும். கதை கேட்கறதுன்னா இவனுக்கு அப்படி பிடிக்கும். ஆயா கிட்ட இவன் கேட்ட கதைகள்ல கம்பளம் பறக்கும், மோதிரம் பேசும், 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி கிளியோட கழுத்துல இளவரசியோட உயிர் இருக்கும், தெனாலிராமனோட கத்தரிக்காய்க்கு கிரீடம் முளைக்கும். இவன் ஆயா மடியில் படுத்துக்கிட்டே கதை கேட்பான். சமையலறை புகை, பூண்டு, வெங்காயம், விபூதின்னு கலப்படமா ஆயா மேல ஒரு வாசனை அடிக்கும். அது இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பாதி கதையில தூங்கிட்டாலும் கனவுக்குள்ள அவங்க குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். இவனுக்கு சின்ன வயசுலேயே அம்மா இறந்துட்டதால அந்த ஆயா இவனுக்கு எல்லாமா இருந்துச்சு. இவன் மேல அப்படி ஒரு பிரியம். டவுனுக்கு போயிட்டு திரும்பும் போது முந்தானையில மடிச்சு போண்டா வாங்கிக்கிட்டு வரும். அத்தை வீடுகளுக்கு கூட்டிக்கிட்டு போய் இவனுக்காக கறி எடுத்து சமைக்க சொல்லும். எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டும். காது அழுக்கு எடுத்து விடும். விளையாடிட்டு வந்து தூங்கும் பொழுது காலமிக்கி விடும். ஒரு முறை இவன் குழந்தையாயிருக்கும் பொழுது வீட்டுக்கு பக்கத்துல இருந்த குட்டையில விழுந்துட்டான். எல்லோரும் எங்கெங்கோ தேடுறாங்க. அப்ப இவன் தலையில குடுமி போட்டு இருப்பான். இவனோட அம்மா தான் சிவப்பு கலர் ரிப்பன் குட்டைக்கு மேல தெரியறதை பார்த்து இவனை தண்ணிக்குள்ள இறங்கி காப்பாத்தினாங்க. எல்லாரும் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிக்கிட்டு போனது இவனுக்கு இப்பவும் ஞாபகம் இருக்குது. அப்ப இருந்து இவனுக்கு தண்ணியில கண்டம்னு ஆயா தண்ணி பக்கமே விடாது. இவனுடைய கூட்டாளிங்க கிணத்துல சொட்டாங்கல்லா குதிக்கும் பொழுது இவன் கரையில இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். ரொம்ப நேரமா இவனை காணோம்னா ஆயா வயக்காட்டுல இருக்கிற கிணறா தேட ஆரம்பிச்சிடும். இவன் கரை மேல இருக்கிறத பார்த்த பிறகுதான் அதுக்கு நிம்மதி வரும். ஆயாவோட பயத்தால இன்னைக்கும் இவன் நீச்சல் கத்துக்கல. இந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள்ல இவன் தள்ளியே இருந்தான். +2 படிக்கும் போதுதான் இவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிள்ல போற அனுமதியே கிடைச்சது. டியூஷன் எல்லாம் முடிஞ்சு ராத்திரி வர்ற வரைக்கும் ஆயா திண்ணையிலேயே உட்கார்ந்துருக்கும். இனிமே பஸ்லயே போ, சைக்கிள்ல போகாத, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும். முழுக்க கண்ணு முழிச்சு எழுதிக்கிட்டே இருக்காத, உடம்ப பார்த்துக்கோ, பேசாம காலேஜ் வாத்தியார் வேலைக்கு சேர்ந்துட்டு ஊர்லயே இருன்னு இப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கும்.
இவன் சிரிச்சுக்கிட்டே பேச்சை மாத்திருவான். ஆயாவுக்கு இப்ப 92 வயசு. இப்பவும் ஊருக்கு போனா அவங்க மடியில படுத்துப்பான். எதுவும் பேசாம இவன் முகத்தை நடுங்குற விரலால தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவன் அப்படியே தூங்கிடுவான். கனவுக்குள்ள அது முன்ன சொன்ன கதைகளோட குரல் கேட்கும். இன்னொரு ஊர்ல இன்னொரு ஆயா இருந்துச்சு. இந்த ஆயா அம்மாவை பெத்த ஆயா. இந்த ஆயாவும் அழகுதான். இந்த ஆயாவோட அழகு கிராமத்து கோயில்ல இருக்க சிறு தெய்வம் மாதிரி, கொஞ்சம் ஆக்ரோஷமான அழகு. இந்த ஆயாவோட மூக்கு தான் இவனோட அம்மாவுக்கும் அவங்க கிட்ட இருந்து இவனுக்கும் வந்துருச்சு. இந்த மூக்கால பள்ளிக்கூடத்துல இவனுக்கு பட்ட பெயர் ஜப்பான். இவன் இந்த ஆயா அந்த ஆயாவுக்கு அப்படியே நேர் எதிர். வீர அசைவம். முழுப்பரிச்சை லீவுக்கு சென்னைக்கு ஆயா வீட்டுக்கு வரும்போது எல்லாம் ஆயா மண் சட்டியில மீன் ஆய்வதை வேடிக்கை பார்க்கறது தான் இவனோட பொழுதுபோக்கு. மண் சட்டியில ஆயா வைக்கிற மீன் குழம்போட ருசியை இன்னைக்கு வரைக்கும் இவன் வேற எங்கேயும் சாப்பிட்டது இல்லை. மீன் குழம்பு இல்லை, அது தேன் குழம்பு. வாயான்னு பாசத்தோட கூப்பிட்டு வெத்தலைப்பாக்கு கரையோட கன்னத்துல மொத்தம் கொடுக்கும். கல்லூரி முடிஞ்சு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இவன் அந்த ஆயா வீட்டுல தான் இருந்தான். 5 மாமா மாமிங்க அக்கா குழந்தைங்கள்னு கூட்டு குடும்பம். ஆலமரம் மாதிரி ஆயாதான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருந்துச்சு. எங்கேயாவது வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போகும்போது இவனை சாமி படத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு விபூதி பூசி விடும். இவன் காலில் விழுவான். சுருக்கு பையில இருந்து 10 ரூபாய் எடுத்து கொடுத்து, பார்த்து செலவு பண்ணியா, பத்திரமா போயிட்டு வாயான்னு அனுப்பி வைக்கும். அந்த 10 ரூபாய் பல லட்சம் ரூபாயாக இவன் நினைச்சிருப்பான். செலவே பண்ண மாட்டான். இந்த ஆயா கொஞ்சம் வைராக்கியமான ஆயா. அப்படி வைராக்கியமாக இருந்ததால் தான் தனியாளா நின்று இத்தனை பிள்ளைகளை வளர்த்திருக்கு. ஆயாவை கேட்காம யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு பயம் கலந்த மரியாதை. இவன் ராத்திரி எல்லாம் கண்ணை முழிச்சு படிச்சுட்டு இருப்பான். இவன் காஃப்காவை படிக்கிறானா, காம்யூவை படிக்கிறானா, சுந்தர ராமசாமியை படிக்கிறானா, சில்வியா பிளாசத்தை படிக்கிறானா, எதுவுமே ஆயாவுக்கு தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் பேரன் படிச்சுக்கிட்டு இருக்கான். நிச்சயம் பெரிய ஆளா வருவான்னு நினைப்பு. பரீட்சைக்கு படிக்கிறவங்களுக்கு கொடுக்கற மாதிரி அதுவும் கூடவே முழிச்சிருந்து டீ போட்டு கொடுக்கும். காலையில எல்லோரும் பள்ளி கல்லூரின்னு வேலைக்கு போன பிறகு இவன் தூங்கிக்கிட்டு இருப்பான். யாராவது சத்தமா பேசினா பேரன் படிச்சுட்டு தூங்குறான், மெல்ல பேசுங்கடின்னு விரட்டி விட்டுடும். 15 வருஷத்துக்கு முன்னால இவனோட கவிதை புத்தகத்தை பாரதி ராஜா வெளியிட்டாரு. பாலு மகேந்திரா, பெரியார்தாசன், பாரதி புத்திரன்னு நிறைய பெரியவங்க பேசினாங்க. புத்தக பிரதிநிதியை பாரதி ராஜா சார் கிட்ட மேடை ஏறி வாங்கின ஆயா அவர் காதுல ஏதோ சொல்ல, அவர் பேச வரும்போது இந்த கவிஞனோட பாட்டு என் காதுல என் பேரன் தான், பத்திரமாக பாத்துக்கங்கன்னு சொன்னாங்க. எனக்கு எங்க அப்பத்தான் ஞாபகம் வந்துருச்சுன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நிகழ்ச்சியே நெகிழ்ச்சியா மாறிடுச்சு. இவன் மேல அதுக்கு அப்படி ஒரு அக்கறை. இந்த அக்கறை சில சமயம் வேற மாதிரியும் முடியும். ஒரு முறை இவனை பேட்டி எடுக்க ஒரு பத்திரிகை நிருபர் வீட்டுக்கு வந்திருக்காரு. இவன் இதுவரை எழுதிய பாடல்கள், இப்ப எழுதிக்கிட்டு இருக்க பாடல்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். அவர் கிளம்பி போனதும் ஆயா இவன்கிட்ட வந்து, இவர் கூட பழகாத, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லிச்சு. இவன் இல்ல ஆயா, அதுதான் அவரோட தொழில், அவரு பத்திரிகை நிருபர்னு சொன்னான். உடனே இப்படி வெள்ளந்தியா இருக்காத, எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லாதேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுச்சு. அதுக்கு மேல புரிய வைக்க முடியாம இவனும் சரின்னு தலையாட்டிட்டான். இந்த ஆயாவுடன் தன்னோட 10ஆம் கிளாஸ் லீவ்ல இந்தியா முழுக்க 48 நாள் பேருந்தில் டூர் போனது இவனால் மறக்கவே முடியாது. இப்ப நினைச்சு பார்த்தா கங்கையில தொடங்கி கோதாவரி வரை இந்தியாவில் இருக்கிற எல்லா நதியிலையும் நீச்சல் தெரியாமலேயே இவன் இறங்கி குளிச்சிருக்கான். அந்த ஆயா கிட்ட இருந்து பயத்தையும் இந்த ஆயா கிட்ட இருந்து தைரியத்தையும் இவன் மாத்தி மாத்தி கத்திருக்கான். இவன் தலை வழியா பிறக்காம கால் வழியா பிறந்ததால அடிக்கடி இந்த ஆயாவுக்கு காலில் சுளுக்கு எடுத்து விடுவான். இப்பவும் எப்பவாவது காலை உதிரும் போதெல்லாம் இவனுக்கு அந்த ஞாபகம் வந்துவிடும். இந்த ஆயாவை பார்க்கும் பொழுது எல்லாம் இவனுக்கு அப்படியே வயசான அம்மாவை பார்க்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளா இந்த ஆயாவுக்கும் இவனுக்கும் மனஸ்தாபம். மனசுன்னு இருந்தா மனஸ்தாபமும் இருக்கத்தானே செய்யும். சமீபத்தில் ஒரு கல்யாணத்துல இவனை பார்த்ததும் ஆயா அழத் தொடங்கிடுச்சு. இவனும் கண்ணு கலங்கி பக்கத்துல போய் உட்கார்ந்தான். ஆயா இவன்கிட்ட பேசல.
உன் பேரனுக்கு உன்கிட்ட சண்டை போட உரிமை இல்லையான்னு கேட்டான். அப்படியே இவன் கையை பிடிச்சு அணைச்சுக்கிச்சு. அந்த அணைப்புல இவன் அம்மாவை பார்த்தான். அவங்க அம்மாவை பார்த்தான். தலைமுறைக்கும் முந்தைய ஆதி தாயை பார்த்தான். என்ன நேயர்களே, முத்துக்குமாரின் அணிலாடும் ஒன்றில் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? அவரது உண்மை அனுபவத்தை எழுதியிருக்கிறார். இதுவரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் இருக்கீங்களா? இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுவரைக்கும் இந்த கதையை கேட்டதுக்கு மிக்க நன்றி.